நம்ம சின்ன வயசில் மாடுன்னு சொல்லி ஒரு சின்ன பூச்சி வச்சு விளாடுவோம் இல்லையா, 2 கொம்பு இருக்கும், இந்த ட்ரீ ஹோப்பர், அந்த எறும்பு. இதை பற்றின ரிலேஷன்ஷிப்பை நண்பர் விஸ்வா விளக்குவார் பாருங்க. ஜி சொல்லுங்கள் ஜி. நம்ம சின்ன வயசில் விளாண்டுருப்போம் மாடுன்னு சொல்லிட்டு கொம்பு வச்ச ஒரு பூச்சி இருக்கும். ஸோ அந்த ட்ரீ ஹாப்பர்ஸ் பக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தாவரங்களில் வந்து துளையிட்டு அதில் வந்து சேப்பை தாவரத்தில் வரக்கூடிய அந்த ஜூஸை வந்து குடிக்கும். அது ஜூஸை குடித்தது போக எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த சுகர் கண்டென்ட் வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த சுகர் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா எறும்புகளுக்கு ஒரு தேவையான ஒரு உணவாக இருக்கிறது. ஓகே. இது என்னன்னா அந்த சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். இப்போ வந்து எறும்புக்கு வந்து இந்த ட்ரீ ஹாப்பர்ஸ் வந்து சாப்பாடு கொடுக்கறதுனால பதிலுக்கு இந்த எறும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ ஹாப்பர்ஸை பாதுகாப்பாங்க. சூப்பருங்க. இந்த மாதிரி என்னன்னா இப்போ நம்ம எப்படி பால் பண்ணை எல்லாம் வச்சு நம்மளுடைய பால் தேவைக்காக வந்து மாடுகளை வளர்க்குறோம், அது மாதிரி எறும்புகளுடைய பால் பண்ணைன்னு கூட இதை சொல்லலாம். சூப்பர். அவங்க எப்படி பாலை அறுவடை பண்றோமோ அது மாதிரி எறும்புகள் வந்து இதோடைய ஜூஸுக்கு இது பண்ணி இது பல எவல்யூஷன்ல பல ஆண்டுகளா இந்த உறவு முறை தொடர்ந்து இருக்கு. எறும்புக்கும் அந்த ட்ரீ ஹாப்பர் ஒரு சூப்பர். நம்ம நினைப்போம் எறும்பு அதை கடிச்சிரும் இது பண்ணிட்டு, பட் அப்படி எதுவும் கிடையாது. இயற்கையில நிறைய உயிரினங்கள் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து ஏந்து வாழக்கூடிய சூழல்ல இருக்கு. ஓகே, பெரிய விஷயம், நியூ இன்ஃபர்மேஷன் ஜி. வாவ். ஆமாம், சூப்பர். தேங்க்யூ ஜி, தேங்க்யூ.